சற்று முன் வந்த மிக மிக ஒரு முக்கியமான தகவலுங்க. என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடியும் கைது செய்யப்படுகிறாரா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வருங்க. செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கின்னு பணப்பரிவர்த்தனைல முறைகேட்டில ஈடுபட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவரையே அரெஸ்ட் பண்ணிட்டு போய் வச்சிருக்காங்க. இந்த டைமில் தான் திமுகவின் ஒரு மூத்த அமைச்சர் முக்கிய அமைச்சரான பொன்முடியும் ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காருங்க. அவர் மீதும் அவர் மகன் மீதும் கேஸ்களும் போடப்பட்டிருக்குங்க. என்ன அப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டியிருக்கார் அப்படின்னா, நம்ம பொன்முடி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்ன மண் அப்படின்னா செம்மண் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிச்சிருக்காங்க முறைகேடா. கிட்டத்தட்ட 28 கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு மூலம் அமலாக்கத்துறையினருக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனடியாக நம்ம பொன்முடி வீட்டுக்கு ரெய்டு அடிப்பாங்க. ரெய்டு அடிக்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 28 கோடி எங்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அரசுக்கு 28 கோடி நஷ்டம் அப்படின்னா சும்மாவாங்களாங்க. என்ன செய்தார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவர் செலவு செஞ்சுட்டார் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனை உண்டு. இல்லை வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அது ஊழல் பணம் வாங்கினதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இவர் மட்டும் இல்லாமல் இவரோட மகனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உடந்தையாக இருந்ததாக செய்திகள் வருதுங்க. தற்பொழுதே ஒரு பிரச்சனையை திமுகவால் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூதாகரணம் ஆனால் கண்டிப்பாக திமுகவோட ஆட்சிக்கு அவப்பெயராக உருவாக காரணமாக இருக்குங்க. அடுத்த எலெக்ஷனில் திமுக தன் பெயரையே இழந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாஸில் பரவிட்டு இருக்குங்க. காட்டுத்தீ போல் பரவிட்டு இருக்குங்க. இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை, இடி, ஐடி அதுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியாக அமலாக்கத்துறையினர் பொன்முடி வீட்டில் குவிவாங்க. அவரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கு ஏதாவது நெஞ்சு வலி வருமா அப்படின்லாம் நமக்கு தெரியாதுங்க. பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் என்ன செய்ய போகிறார் பொன்முடி. இந்த விவகாரத்துலேருந்து எப்படி தப்பிச்சு கொள்ள போகிறார். ஏன்னா செம்மண்ணே வந்து பார்த்திங்கன்னா 28 கோடி ஊழல் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி நடக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் சிந்திக்கக்கூடும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறார்கள். தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி இலக்குள்ள நிம்மதியே இல்லை. நம்மவர்கள் யாரும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அவர்கள் தான் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க. எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நமக்கு கொடுத்துருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.